வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பதி லட்டு உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். அதற்குள்ள மாட்டு கொழுப்பு, பன்றியின் கொழுப்பு, மிருக கொழுப்பு, மற்றபடி மீன் கொழுப்புலாம் கலக்கப்பட்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி குஜராத்தில் ஆய்வு செய்யப்பட்ட வகையில் 20% தான் நெய் இருக்கு, 80% அதுல மிருக கொழுப்புகள், பன்றியின் கொழுப்பு, மாட்டு கொழுப்புலாம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை வந்திருக்கு. ஆமா, அதன் அடிப்படையில மீண்டும் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். திண்டுக்கல் டைரிக்கு அவங்க செஞ்சது லட்டு, குஜராத் ஆய்வகம். அங்கிருந்து மத்திய அதிகாரிகள் திண்டுக்கலுக்குள்ளே நுழைஞ்சு, ஏஆர் டைரிக்குள்ளே நுழைஞ்சு அங்கெல்லாம் ஃபுல்லா செக்அப் பண்ணியிருக்காங்க. 2-3 தடவை செக்அப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. 4 வகையான சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. மற்றபடி கழிவு நீரை கூட பிடிச்சிட்டு செக் பண்ணி அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பழனியிலேயும் ஒரு புரளியை கணக்கு விட்டாங்க பாஜகவினர். வினோஜ் வி செல்வம் பிளஸ் செல்வகுமார் அப்படிங்கிற பாஜகவினர். ஒருத்தர் இளைஞரணி தமிழக செயலாளர், இன்னொருத்தர் இன்னொரு பிரிவினுடைய ஒரு செயலாளர். செல்வகுமார், வினோஜ் வி செல்வம். சிண்டுக்கல்காரங்க தான் இங்க பள்ளிக்கு நெய் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அதுவும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்து, அப்புறம் அங்கே இருந்த இந்த பஞ்சாபிர செய்வாங்க பாருங்க, கண்காணிப்பாங்க, பாண்டியராஜன் விளக்கு கொடுத்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்துருக்காங்க, விளக்கு கொடுத்துருக்காங்க. இங்க நாங்க திண்டுக்கல் ஏஆர் டைரி மற்ற தனியார்கள் நாங்க வாங்க மாட்டோம், ஆவியின் நெய்யை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. மற்றபடி வாழைப்பழம் சோப்ஸோ சம்பந்தப்பட்ட வகையில எல்லாமே கூட்டுறவு சங்கம் தான், எல்லாமே அரசு சம்பந்தப்பட்ட வகையில கொடுத்துருவாங்க. இவங்க தேவையில்லாம் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் போட்டு இன்னைக்கு அது சம்பந்தமா பாஜகவிட எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்குங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷம் போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில மீண்டும் ஒரு சர்ச்சை. அதே திருப்பதி லட்டுக்குள்ள ஒரு சிகரெட்டு துண்டையும் பான்பராக்கையும் உள்ள இருந்ததுன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது கம்மம் பகுதியில கொல்லங்கூடம் அப்படிங்கிற பகுதியில இருந்து பார்வதி அம்மாள் அப்படிங்கிற 2-3 நாளைக்கு முன்னாடி திருப்பதி வந்திருக்கிறாங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் லட்டெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா. அப்புறம் சொந்தங்களுக்கு அதை பிரசாதமா கொடுத்துருக்க சமயத்தை ஒரு சொந்தம் எடுத்து பார்த்துருக்கிறாரு. பார்த்த வகையில உள்ள சிகரெட்டு துண்டும் பான்பராக்கு தூளும் இருந்திருக்கு. இது எங்கிருந்து வந்தது தெரியலையா. ஏஆர் டைரி சம்பந்தப்பட்டது. அது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் வெளிப்பாடு. சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் இன்னைக்கு சொல்றாங்க, ரைட், ஓகே, அப்படி இருக்கட்டும். உங்க காலத்துல 100 நாள் நாட்கள். இன்னைக்கு தான் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை அமைச்சு இன்னைக்கு 100 நாள் ஆச்சு. இந்த 100 நாளுக்குள்ள எப்படி திருப்பதி லட்டுக்குள்ள சிகரெட்டும் பான்பராக்கு பாக்கெட்டும் போச்சு? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கு? திண்டுக்கல் ஏஆர் டைரி சம்பந்தப்பட்டவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. அவுட்ரு இதுக்குள்ள சிகரெட்டு துண்டும் பான்பராக்கும் எவ்வாறு நுழைந்தது திருப்பதி லட்டுக்குள்ள? இப்ப அந்த ஏரியாவுக்கு, அதாவது கொல்லங்கூடம் கிராமத்துக்கே ஒரு குறிப்பிட்ட அந்த அறங்காவல்துறை படையெடுத்து போறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வீடியோவே வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப அது பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் விசாரிக்கப்படுவோங்கிறது அந்த பத்மாவதி அம்மாளுக்கு தெரியும் இல்லையா, எப்படி அது வந்தது. இதுக்கு பவன் கல்யாணிடமிருந்தும் சந்திரபாபு நாயுடத்துக்கு என்ன ஒரு பதில் இருக்கு? இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், பவன் கல்யாணம் ரொம்ப துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட வகையில
மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு சம்பந்தம் இருக்கனால தேசிய அளவில் உள்ள கோயில்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்கு சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. தேசிய அளவில் நடந்து கொண்டிருப்பது தெலுங்கு தேச மாநிலத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, மற்றபடி எதுவுமே கிடையாது. இவங்க பொருளை கிளப்பி விட்டு இப்ப பழனி பஞ்சாமிரத்தில் பிரச்சனை ஆகி போச்சு. யாரு கிளப்பி விட்டா? பாஜகவிட கிளப்பிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் யாருக்கு உறுதுணையா இருக்கின்றார்? பாஜகவினருக்கு. பவன் கல்யாணம் வந்து இந்த வினோத் வி செல்வத்தையும் செல்வகுமாரையும் கைது செய்ய தூண்டுவாரா? இப்ப அவர் சொல்றாரு சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைக்க வேண்டும், தேசிய அளவில் அமைக்க வேண்டும். எதற்கு? தேவையில்லை. உங்க மாநிலத்தினுடைய பிரச்சனை உங்க மாநிலத்துல முடிச்சிருக்கீங்க. இதைத்தான் வந்து பிரகாஷ்ராஜ தலையால் அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. இப்ப மீண்டும் ஒரு அதே லட்டுக்குள்ள ஒரு சிகரெட் துண்டு வந்தாச்சு, ஒரு பான்பராக துண்டு வந்தாச்சு. இதுக்கு எப்படி நீங்க பவன் கல்யாண் பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் அவனு இன்னொரு விஷயம். இது சம்பந்தமா வந்து நடிகர் கார்த்திக் ஒரு மழுப்பலான விஷயம் இல்ல. நடிகர்கள் வந்து அவர் வந்து ஒரு பார்த்தாலுமே சிரிச்ச முகமா இருப்பார். அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதான் மெய்யழகன் படம் வந்து வர 27ஆம் தேதி ரிலீஸ். ஹைதராபாத்ல ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து தமிழகம் மட்டுமல்ல தெலுங்கானா ஆந்திராவிலே ரிலீஸ் பண்ண போறாங்க. ரைட், ஓகே. மெய்யழகன் படத்துல இது சம்பந்தப்பட்ட ஒரு ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்க சமயத்துல ஒரு நிருபர், பெண் நிருபர் கேட்டிருக்காரு, திருப்பதி லட்டு சம்பந்தமா நீங்க என்ன பதில் சொல்றீங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்க சமயத்துல அவரு ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறார். நாம இருக்கிற இந்த நேரத்துக்கு வந்து எதுக்கு லட்டு பிரச்சனை பேசிக்கிட்டு, இது வந்து சென்சிட்டிவான டாபிக், அதனால வந்து இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாரு. ரைட், ஓட்டு போயிட்டாரு. அதுக்குள்ள ஒரு புரளி. நம்முடைய தமிழ் நடிகர் கார்த்திக், தமிழ் நடிகர் புரளி. அதாவது லட்டு சம்பந்தப்பட்ட வகையில வந்து நடிகர் கார்த்திக் வந்து அக்கறை இல்லாமல் பதில் சொல்லிவிட்டார், சிரித்து மழுப்புகிறார் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்குள்ள பவன் கல்யாண் இருந்துட்டு சொல்றார், இது சம்பந்தப்பட்ட வகையில கூட நடிகர் கார்த்திக் பதில் சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இல்லையா? அப்படி இருந்தது அப்படின்னா எதுக்குமே பதில் சொல்லக்கூடாது இல்ல. இது வந்து இந்து சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசாதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதற்கு அவருக்கு பதில் சொல்ல பிரியம் இல்லை, அவ்வளவுதான். அதாவது இது சென்சிட்டிவான டாபிக். இப்போதைக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணாம்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல பவன் கல்யாணைய கல்யாணம் பார்த்து நான் கேட்கிறேன், பவன் கல்யாணத்தை பார்த்து நான் கேட்கலாம். இதுல என்ன தவறு இருக்கு? அதுக்குள்ள இது ஒரு கண்ணுக்கு அது வச்சு ஏன்னா பேனை பெருமாளாக்கி பெருமாளை இதாக்கின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி ஒரு இது கோழைத்தனமான பேச்சு. இதுக்கு கூட நடிகர் கார்த்திக்கு தைரியம் வரவில்லையா அப்படின்னு இன்னைக்கு பவன் கல்யாணம் வந்து துள்ளிட்டு இருக்கிறார். எதற்காக துள்ள வேண்டும்? ஒண்ணுமே கிடையாது. அவருடைய படம் வந்து வர 27ஆம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு தடையை போட போறாங்களா, இல்ல அந்த படமே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு செய்ய போறாங்களா, இல்ல அந்த படம் ரிலீஸ் ஆகி யாருமே போகக்கூடாதுன்னு வந்து ஒரு தகவலை உற்பத்தி செய்ய போகிறார்களா, இல்லாட்டி வந்து மெய்யழகன் படத்தை யாருமே பார்க்காதுன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி குரூப்ல உள்ளவங்க வந்து ஏதாவது விளம்பரம் பண்ண போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெற்றி படம் அதெல்லாம் முடியும். மெய்யழகன் ரிலீஸ் ஆகுது, அது தமிழ் படம். தெலுங்கானாவில் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆந்திராவில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. அதுதான் அது டப்பிங் படமா அங்க போகுது. பவன் கல்யாண் துள்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இதுல தைரியம் இருக்கா? மற்றபடி வந்து சிரிச்சுக்கிட்ட மழுப்பலா கிண்டலா பதில் சொல்லி இருக்கிறாரு ஏன்னா அப்படின்னு ஒரு அவருடைய பேட்டி போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே இதற்கு வந்து கார்த்திக் வந்து ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டார். எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு, மன்னிப்பை கேட்டார் அவர். ஏன்னா படத்தை ஓட விட மாட்டாங்க. ஆமா, மெய்யழகன் படம் வர 27 ரிலீஸ் ஆகுதுனால படத்தை ஏதாவது வகையில சேதப்படுத்தி மற்றபடி வந்து போஸ்டர் ஒட்டா கிழிச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு நஷ்ட ஈடு கொண்டு வந்துருவாங்க. அதனால வந்து அவர் உடனே அதுக்கு பயந்துட்டு எக்ஸ் தளத்துல பதிவு போட்டார். அதாவது பவன் கல்யாண் அவர்களே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, மற்றபடி இந்த உங்களுடைய தவறான புரிதலுக்கு என்னுடைய மன்னிப்பு. நீங்க தவறா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி சிரிக்கவும் கிடையாது, அது சம்பந்தமான கிண்டல் அடிக்கவும் கிடையாது.
நான் வெங்கடாஜலபதி பாலாஜியுடைய பக்தன் சொல்லி போட்டு ஒரு ட்விட்டர்ல எக்ஸ்தலத்துல பதிவு போட்டார். பாருங்க எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து, ஒரு சின்ன பிரச்சனை, பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை எப்படியெல்லாம் தேசிய அளவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சனாதனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு பிரச்சனை. சரி, அந்த திண்டுக்கல் டெய்ரி சம்பந்தப்பட்ட வகையில நெய்யில வந்து மாட்டு கொழுப்பை மிருக கொழுப்பை கலந்துட்டாங்க. இந்த 100 நாள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, ஆமா, அந்த ரேஞ்சுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆமா அந்த கம்மவான் பகுதி, அந்த பத்மாவதி வாங்கின அந்த திருப்பதி லட்ல எப்படி சிகரெட்டு துண்டு குட்காவும் வந்தது, குட்கா பாக்கெட்டு வந்தது. இதற்கு பவன் கல்யாணம் என்ன பதில் இருக்கு? இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் ஒரு வைரலா நடந்திருக்கு. முன்னாள் அந்த அறங்காவல்துறை அந்த குழு தலைவராக இருந்தவர், தேவஸ்தான குழு தலைவராக இருந்தவர், அதாவது கருணாகர் ரெட்டி, அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அவர் ஆல்ரெடி எம்எல்ஏ இருந்தவர். ராஜசேகர் ரெட்டி, மற்றபடி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல வந்து தேவஸ்தான குழு தலைவராக இருந்தவர். ஆமா, அவர் பேர் வந்து கருணாகர் ரெட்டி. அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு திருப்பதியில சூடை ஏற்றி, நான் இதுல தவறு செஞ்சிருந்தேன்னா என் குடும்பமே நாசமா போகட்டும் சொல்லி போட்டு ஒரு சத்தியம் இருக்கிறார். இல்ல, இது வந்து என்ன சத்தியம் இடுவது என்பது பில்டப்பா, இல்ல உண்மையிலேயே வந்து மனம் உவந்து செய்தாரா? இவர் ஆல்ரெடி ஜெகன்மோகன் ரெட்டி சம்பந்தப்பட்ட வகையில, ராஜசேகர் ரெட்டி சம்பந்தப்பட்ட வகையில அரங்காவல் அந்த தேவஸ்தான குழு தலைவராக இருந்தவர். இவர் எதற்காக செய்ய வேண்டும்? அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு பவன் கல்யாணுடைய அந்த வார்த்தை ஜாலங்களா, இல்ல இவரே உணர்ச்சி வசப்பட்டு சத்தியம் செய்தாரா? இல்ல, இது சம்பந்தப்பட்ட வகையில பார்க்கின்ற பொழுது எதற்காக வந்து ஊதி பெரிதாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு தகவல், ஒரு அற்புதமான ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த திண்டுக்கல் டைரி எடுத்துட்டு போனாங்க பாருங்க, ஏஆர் டைரில இருந்து 4 விதமான சாம்பிள்ஸ் மத்திய அதிகாரிகள் எடுத்துட்டு போனாங்க பாருங்க. அந்த எடுத்துட்டு போன வகையில இன்னைக்கு ரிசல்ட் வந்ததா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதாவது வந்து திண்டுக்கல் அந்த எடுத்துட்டு போன சாம்பிள்ல எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ண வகையில எல்லாமே நெய் என்ன அப்படின்னு தோல்வியா வந்திருக்கலாம். FSSAI உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தும் ஆணையம், FSSAI அவங்க வந்து இன்னைக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. எங்க திண்டுக்கல் அவங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அதாவது வந்து இதற்கென்று ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, இதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணையம் இருக்கு, இதற்கென்று ஒரு தனிப்பட்ட குழுக்கள் இருக்கு. அப்ப அதை பாருங்கப்பா, இது என்னங்கிறத பார்த்து முடிவு பண்ணி நீங்க சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. இப்ப எப்படி இந்த நோட்டீஸ் வந்தது? அது கூட எதுக்கு பில்டப்? பவன் கல்யாணம் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது வந்து சனாதனம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது சம்பந்தப்பட்ட விஷயம் பேசக்கூடிய விஷயம் 100 முறை சிந்திக்க வேண்டும். பிரகாஷ் ராஜ் பத்தி சொல்றாரு, நடிகர் கார்த்திகை பத்தி சொல்றாரு. 100 முறை சிந்திச்சாலும் சரி, 1000 முறை சிந்திச்சாலும் தெரியுங்க, உங்களால அந்த நோட்டீஸ் அனுப்ப முடிஞ்சுதா? கத்ததான் முடிஞ்சது. ஒண்ணு கத்ததான் முடிஞ்சது. பவன் கல்யாணை பார்த்து நான் மீண்டும் கேட்கின்றேன், கத்ததான் உண்டு. FSSAI அந்த நிறுவனம் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க திண்டுக்கலுக்கு. அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, எங்க மேல எந்த ஒரு இதுல எப்படி வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு டெஸ்ட் பண்ண வகையில, கழிவு நீர் கொண்டு போய் டெஸ்ட் பண்ண வகையில அந்த FSSAI உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் அந்த ஆணையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க மத்தியத்திலிருந்து. உங்களுடைய நெய்யில வந்து கலப்படம்ங்கிறது உறுதியாயிருச்சு. ஏன்னா 4 மாதிரிகள் நாங்க கொண்டு சென்றோம். மற்றபடி வந்து 20% தான் நல்லா இருக்கு, மற்றபடி வந்து 80% சம்பந்தப்பட்ட வகையில கலப்படம். அது வந்து ஆல்ரெடி குஜராத்ல ஆய்வகம் சம்பந்தப்பட்ட வகையில சொல்லப்பட்ட ஒரு ஊர்ஜிதமான உண்மை. இவங்களும் அது சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷமா வந்து ஏஆர் டைரி அமைச்சிருக்கிறாங்க. 5 வருஷத்துல கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயமாக அப்புறம் பேசிக்கலாம். எப்படியோ ஒரு இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? இதுக்கு பவன் கல்யாணம் வந்து எதுக்கு துள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரே கருத்துங்க, இது தெய்வீகமான கருத்து, தெய்வீகமான சிந்தனையான ஒரு விஷயம். ஆமா, லட்டு சம்பந்தப்பட்டது ஒரு தேவாமிர்தமான ஒரு பொதுவான உலக சம்பந்தப்பட்ட விஷயம் கூட சொல்லலாம். ஆழமா திருப்பதி வெங்கடாஜலபதி அவங்களுக்கு வந்து பாலாஜிக்கு வந்து உலக அளவுக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா இது உலகளாவே பிரச்சனை சொல்லலாம். அதுக்கு எதுக்கு தேசிய அளவுக்கு இந்த
பிரச்சனையை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பழனி கோவில் பஞ்சாமிர்தத்துல வந்து இதான் கலந்துக்காது கூட அது ஒரு பிரச்சனையை பண்ணி அவங்க ஆவின் தான் நெய் வாங்க போட்டு பாஜக பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை தானே. இப்ப வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதற்காக அரசியல் எதற்காக செய்ய வேண்டும்? அதான் வந்து பவன் கல்யாணை நோக்கி இந்திய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.